Hello, welcome to the topic hyperbola in the next section chapter. So இந்த சாப்டர்ல ஹைப்பர்போலா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபியூ சம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிற சம் என்னன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு கண்டிஷனோட உதவியால் நம்ம வந்து ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்மளோட எய்ம் ஆஃப் த கொஸ்டின் என்னன்னா ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து வெர்டிசஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 7,0 e is equal to 4/3. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிசஸோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 8,0 when the transfer axis is x axis. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இது பிளஸ் ஆர் மைனஸ் 7,0 இருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தான் அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஏவோட வேல்யூ வந்து 7 அப்படின்னு தெரியுது. ஸோ அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது 7, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நம்ம சியோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா வந்துட்டு x squared by a squared plus y squared by b squared equal to 1 whenever the transfer axis is x axis. Okay. ஸோ இப்போ நமக்கு b தேவைன்னா வந்து அதுக்கு முன்னாடி என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியும், c/aன்னு தெரியும். ஸோ c/a is equal to 4/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ நமக்கு 7 அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ அங்கே போய் 7 சப்ஸ்டியூட் பண்ணனா வந்துட்டு c is equal to 7 into 4, that is 28/3. ஓகேங்களா? இப்போ நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி ஸ்கொயர் தெரியணும். பிகாஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அப்படிங்கும்போது சி ஸ்கொயரோட வேல்யூ தெரியணும். தட் இஸ் 28 ஹோல் ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர். இப்போ 28 ஹோல் ஸ்கொயரை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? 20 பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இல்லை 30 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். நம்ம எப்படினாலும் நம்மளோட விஷயம். So a squared வந்து 400 plus 2ab, 2 8 is 16, 16 into 2 வந்து 32, so 320 I think. This is 4,000 plus 320 plus 8 8 is 64. So இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 4 8 3 4 4,384 I think. Sorry, I am wrong. Actually 20 times 20 is 400 only, not a 4,000. Sorry for this. So 400 plus 320 plus 64. What would be the value? Yeah, 84 and 784. Which is 784 or 94? 784. Okay, you are right. So 784 over 9. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். a ஸ்கொயரோட வேல்யூ 49 தெரியும், பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. b squared is our unknown and c squared value is 784 divided by 9. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? b ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னா 49 ரெண்டு பக்கமும் மைனஸ் பண்ணாதான். ஸோ 49 times 9 போட்டோம்னா 9 9s are 81, பேலன்ஸ் 8 ஒம்பிட்டாங்க 36, 36 plus 8னா 44. ஸோ 441 divided by 9. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 3 4 3 by 9. ஸோ b ஸ்கொயரோட வேல்யூ இது. இப்போ நமக்கு வந்து b ஓட வேல்யூ கேட்கணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 343 ஓவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இப்படி போட்டுக்கலாம் ரஃபா. இங்கே 28/3 போட்டுக்கலாம். நமக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தேவை, விச் இஸ் 49, அண்ட் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் தேவை, விச் இஸ் 343 divided by 9 is equal to 1. This would be the answer. ஸோ இதை இன்னொருக்க ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா அந்த 9 மட்டும் நியூமரேட்டருக்கு கொண்டு போய் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 49 9y ஸ்கொயர் டிவைடட் பை 343
equal to 1 இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்ல என்ன பண்ணியிருக்கோம்னா எசென்ட்ரிசிட்டி இஸ் கிவன். ஸோ எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளோட வெர்டிசஸ்ல இருந்து ஏ கண்டுபிடிச்சி அதை ரெண்டையும் ஹெல்ப் பண்ணி சி கண்டுபிடிச்சி சி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அப்புறமா வந்துட்டு அதில் யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோ. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம்ல வந்து வெர்டிசஸ் அண்ட் ஃபோக்கை கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ வெர்டிசஸ்ல இருந்து நமக்கு ஏ தெரியும், ஃபோக்கைல இருந்து நமக்கு சி தெரியும், ரெண்டையும் யூஸ் பண்ணி பி கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுல என்னன்னா 0, +or-3 0, +or-5 இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸா இருக்கும் அப்படின்னா y ஆக்சிஸா இருக்கும். ஸோ அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் என்னவா இருக்கும்னா y square minus a square y squared by a square x square by b square equal to 1. இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து a என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3 கண்டுபிடிச்சிருக்கோம், c வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ a ஸ்கொயர் வந்து 9 இருக்கும், b ஸ்கொயர் வந்து 25 c ஸ்கொயர் வந்து 25 இருக்கும். ஸோ b ஸ்கொயர் என்னவா இருக்கும்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to c ஸ்கொயர், 9 plus b squared is equal to 25, b squared is equal to 16, which is b is equal to 4. So a value is 3, b value is, c value is 5 and b value is 4. And equation of the hyperbola is, one moment. Can we retain the 1 minute? We can check our calculation once again if it is right or wrong. Yes, a is equal to 3, a squared is equal to 9. Okay, 25 minus 9 is equal to 16. Yeah, it's correct. So we can write the value as y squared by a squared, which is 9, and x squared by 16 equal to 1. This would be the answer. That's all. So vertices focus கொடுத்தா it is a very easiest way. அதே இது eccentricity கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் complicated way, because வந்து c கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டு ஆகணும். அந்த சம்ல வந்து c ஓட வேல்யூ கொஞ்சம் பெருசா வந்ததுனால கால்குலேஷன் கொஞ்சம் பெருசாச்சு. That's all. Okay. Okay, thank you. அடுத்த வீடியோல அடுத்த ஒரு 2 சம்ஸ் வந்து பார்க்கலாம். Okay, bye bye.